ஒரு சிறிய ஜெபத்தோடு நம்ம ஓய்வு நாள் பள்ளி பாடத்தை ஆரம்பிக்கலாம். இரக்கத்தில் ஐஸ்வரமில் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த நல்ல ஓய்வு நாளின் காலை பொழுதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் சாமி. இந்த நேரத்திலும் கூட தகப்பனே பாதத்தில் வந்திருக்கிறோம் சாமி. தயவாய் கண்ணோக்கி பார்த்து அப்பா, இப்பொழுது கூட நாங்கள் ஓய்வு நாள் பள்ளி பாடத்தில் தகப்பனே நாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியத்தை தகப்பனே எங்கள் இருதயத்தில் நிறுத்தி தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையாக அப்பியாசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா, பேசுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. என்ன சத்தியம் இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த சத்தியத்தை நாங்கள் இந்த இடத்துல கற்றுக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை எங்களுக்கு தர முடியாது கெஞ்சி மண்டாடுகிறோம் சாமி. ஏசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமேன். இன்னைக்கு ஓய்வு நாள் பள்ளி பாடத்தில் எத்தனாவது பாடம்? பாடம் நம்பர் 11. பாடம் நம்பர் 11. பாடத்தோட தலைப்பு என்னன்னு சொல்ல முடியுங்களா? கிறிஸ்துவுடன் ஜீவித்தல், கிறிஸ்துவோட வாழுதல் அப்படி சொல்லிக்கலாங்களா? கிறிஸ்துவோட வாழுதல். நம்ம மனன வசனம், இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் வசனம் 14. கிறிஸ்துவுடன் ஜீவிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இயல்பாகவே நம்ம பரலோக சிந்தையோடு நம்ம இருந்தோம். எப்போ பார்த்தாலும் ஜெபம், எப்போ பார்த்தாலும் ப்ரேயர், இப்படியே வாழ்ந்தோம்னா நம்ம என்ன சொல்லுவாங்க? ஐயையோ, இப்படிலாம் ஜெபம் ஜெபம் ஜெபம்னு இருந்தால் கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, இந்த பூமியிலாம் உங்களால் வாழ முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தானே? அதுதானே நிதர்சனமான உண்மை. பைத்தியம்னு சொல்லுவாங்க, அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ இப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம பூலோக வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு லாஸ் ஏற்பட தான் செய்யும். நம்மளால் வாழ முடியாது தான். ஆனால் இது அப்படியே ஆப்போசிட்டாக யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இந்த பூமியில் நம்ம பூலோக வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருந்தோம்னா பரலோக வாழ்க்கையை நம்ம போக முடியுங்களா? அந்த குணங்கள்லாம் நம்மள்கிட்ட வந்துருங்களா? அப்போ பரலோகத்தை நம்ம என்ன பண்ணிடுவோம்? இழந்து போயிடுவோம். இந்த பூமியில் வாழும்போது நம்ம இந்த பூமி சார்ந்த விஷயங்களே நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம பரலோகத்துக்கான குணங்கள் எதுவுமே நம்மள்கிட்ட இல்லைன்னா நம்ம எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? அப்போ எது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த உலகத்தில் இப்போ நம்ம வாழும்போது எப்படி இந்த பூமியில் தான் நம்ம வாழ்கிறோம், ஆனால் இந்த பூமியில் வாழும்போது நம்ம எப்படி பரலோக வாழ்க்கையை வாழ்கிறது அப்படிங்கிற அந்த சில விஷயங்கள் தான் நம்ம பவுல் நம்மளோட ஷேர் பண்ணுறாங்க. ஒரு வசனம் படிக்கலாம். பரலோகத்துடைய குணநலன்கள் எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட குணநலன்கள் தான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்கிறார். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அப்போ எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். இந்த பூமியில் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழணும்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. என்னென்ன மெத்தட் இந்த பூமியில் வாழும்போது நான் பரலோக வாழ்க்கை என்னால் வாழ முடியுங்களா? அப்படி வாழ முடியும்னா என்னென்ன மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு பரலோக சிந்தை. நம்மளுடைய சிந்தை பரலோக சிந்தையாக மாறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நினைக்கவே மாட்டோம். இருக்க மாட்டாங்க. எது? அதாவது என்ன காரியம் அப்படின்னு நம்மள சத்துருன்னு நினைக்கிறாங்க. என்ன காரியம் அப்படின்னு நினைக்கல. சத்துருக்களே இல்லாம கிடையாது. எப்போ அந்த ஏதேன் தோட்டத்தில் சாத்தானுடைய அந்த ஒரு சத்தத்துக்கு செவி கொடுக்கப்பட்டதோ, சாத்தான் மைண்ட் வாய்ஸ் கேட்ச் பண்ணானோ, அதில் இருந்து சத்துருக்கள் உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ சத்துருக்கள் இல்லாமலாம் கிடையாது. உன்வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை. திரும்பவும் அவர் அவருடைய அந்த இரண்டாம் வருகை மட்டும் இந்த போராட்டங்கள் சத்துருக்கள் இருக்கிறதுங்கிறது தொடர். நம்ம சத்துருக்கள்னு நினைக்கிறது யாரு அப்படின்னு சொன்னா, நம்ம கூட உலக பிரகாரமா என்ன நினைக்கிறோம் அப்படின்னாக்க, நம்ம கூட சண்டை போடுறவங்க, நம்மளை கோச்சுக்கிறவங்க, நமக்கு எதிராக பேசுகிறவங்க, இவங்கள தான் நம்ம சத்துருவான்னு நினச்சிட்டு இருக்கிறோம்.
என்னது வாய்க்கா வரப்பு இது, அந்த வீட்டு அடி இது உள்ள பிரச்சனை, இந்த குப்பையை ஏன் இங்கே கொண்டு வந்து போடுறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, இந்த மாதிரி காரியங்களில் உள்ளவங்களை தான் நம்ம சத்துருவா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் உலக பிரகாரமான காரியமாக. ஆனால் சத்துருக்கள்ங்கிறது வேற. தேவனுடைய பிரமாணத்தின்படி நடக்காதவங்க, தேவனுடைய பிரமாணத்தின்படி நடக்கிறவங்க, பரலோக சிந்தையில் உள்ளவங்க, பரலோக சிந்தையில் இல்லாதவங்க, அதுதான் சத்துருக்கள். அதாவது சிஸ்டர் என்ன சொல்ல வராங்கன்னா, யாரை நம்ம சத்ருன்னு நினைக்கிறோம், இந்த உலகத்தில் நம்ம கூட இருக்காங்க பாருங்க, அந்த மனிதர்கள் நமக்கு சத்ரு கிடையாது. நமக்கு இருக்கிற ஒரே எதிரி அவன் லூசிஃபர், சாத்தான் மட்டும்தான். அவன் தான் நம்மளுடைய சத்ரு, அவனுக்கு எதிராக தான் நம்ம நிற்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பரலோக சிந்தை இப்படிங்கிற தலைப்பில் பொதுவாக நம்ம கடவுளோட ரொம்ப நெருக்கமான உறவில் இருக்கணும்னா உலக மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நிறைய நேரங்களில் இமயமலைக்கு கிளம்பிடுவாங்க. இமயமலைக்கு போயிட்டு கடவுளோட நெருக்கமான உறவில் இருக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இன்னும் பழங்காலத்தெலாம் பார்த்தா நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க, ஜிஹ்ராட் அப்படிங்கிற மலைக்கு போயிடுவாங்களா அவங்க தேவர்களோட பேசுகிறதுக்காக. அப்படி போகும்போது அவங்க நிஜமாலுமே கடவுளோட ஒரு நெருக்கமான உறவுக்குள்ளாக வர முடியுங்களா அப்படி நினைச்சுக்கிறாங்க. நான் கடவுளோட தனிமையில இருந்தா அது சொல்லுவாங்கல்ல, அப்படியே கடவுளோட ஐக்கியமாகிறது, தியானம் பண்றது அப்படின்னுட்டு, அதெல்லாம் உங்களுடைய நினைவுகள் தான். நினைவுகள். ஆனால் தெய்வம் இதற்கான வழிமுறைகளை வச்சிருக்காரா? நிஜமாலுமே பரலோக சிந்தையோட பரலோகத்தோட நம்மளால இணைந்து போக முடியுங்களா? முடியும். பல வழிமுறைகளை வச்சுருக்காங்க. அவங்க இமயமலையை யோசிக்கட்டும், நம்ம ஒரு மலையை யோசிப்போம், கல்வாரி மலை. அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த தெய்வம் மரிக்கிறார். அது மாத்திரம் இல்லை, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். இந்த நினைவுகள், இந்த மலையை குறித்த நினைவுகள் தான் நமக்கு வரணும். அப்போ நம்மளும் இதே மாதிரி மரித்து உயிர் தெழுகிற விஷயம் எங்கேயாவது நடக்குதுங்களா? ஞானஸ்நானம் எடுக்கும்போது நம்ம வந்து அது எப்படின்னா கீழே படுக்க வச்சு எழுப்புறது வந்து மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் சமானமாக நம்ம சொல்லப்படுது. அப்போ நம்ம வந்து அது எந்த மரணம்? நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும்போது மரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம், எழும்பும் போது உயிர் தெழுறோம் அப்படின்னு சொல்கிறோம். எதுக்கு நம்ம மரித்து போகிறோம், எதுக்கு நம்ம உயிர் தெழுறோம்? பாவத்துக்கு. இன்னும் ஈஸியாக நம்ம சொல்லலாங்களே, பாவத்துக்கு நம்ம சொல்ல நமக்கு எது பாவமே தெரிய மாட்டேங்குது. ஆமாம், இந்த உலகத்துக்குரிய சிற்றின்பங்கள், இந்த உலகத்துக்குரிய ஆசைகள், இதுக்கு நான் மரிக்கும் போது மரித்து எதுக்கு நான் உயிர் பெறணும்? பரலோக சிந்தைக்கு வந்து உயிர் பெறணும். அதை தான் வந்து கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் கீழானவைகளை நீங்கள் யோசிக்காதீங்க, மேலானவைகளை நீங்கள் சிந்திங்க, நாடுங்கன்னா என்ன, ஸ்டாண்டர்டாக மேலானவைகள் குறித்த காரியத்திலே நீங்கள் நிலைச்சு நில்லுங்க. அப்போ ஏன் வந்து நம்ம மேலே பார்க்கணும்? மேலே யார் இருக்கு? இதில் இன்னொன்று சொல்ல போனாக்கா சுயத்துக்கு மறிக்கணும். ஆமாம், சுயத்துக்கு மறிக்கணும், பாவத்துக்கு மறிக்கணும். இந்த பூலோக சுயங்கிறது ஒன்று வந்து மறிக்க ஆரம்பிச்சிருச்சுனாக்கா பாவங்கிற அடுத்த காரியமும் மறிக்க ஆரம்பிச்சிடும். ஆமாம், ஓகே சார். இப்போ சுயத்துக்கு மறிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ சரி, மேலும் கீழான காரியங்கள், இந்த உலக காரியங்களை பார்க்காதீங்க, மேலானவைகளை பாருங்கன்னு சொல்கிறாங்க. மேலானவைகளில் என்ன இருக்குது? மேலே என்ன இருக்குது? யார் இருக்கா? ஆண்டவர் இருக்கார், பிதா இருக்கிறாங்க. முக்கியமாக ஒரு வசனம் படிப்போம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்போ பரலோகத்தில் யார் இருக்கா? பிதாவுடைய வலது பரிசத்தில் கிறிஸ்து இருக்கார். கிறிஸ்துக்கிட்ட நம்மளுடைய ஜீவன் இருக்கு, நம்மளுடைய நித்தியமாக வாழக்கூடிய அந்த ஜீவன் யார்கிட்ட இருக்கு? கிறிஸ்துகிட்ட இருக்கு. அப்போ நம்ம யாரை பார்க்கணும்? கிறிஸ்துவை பார்க்கணும், கிறிஸ்துவிட்ட இருக்கிற ஜீவனை பார்க்கணும். அப்போ இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு நம்ம மரிக்கும் போது பரலோக சிந்தையோட நம்ம வாழ முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். இந்த உலகத்தை பிரகாரமான விஷயங்களை பார்த்தவங்க யாராவது இறந்து போயிருக்காங்களா? டக்குன்னு, அதாவது பரலோகத்தை பார்க்காம உலகத்தை பார்த்தவங்க இறந்து போயிருக்காங்களா? அப்படி ஒரு சம்பவம் இருக்கா? அதாவது ஆமாம், உலகத்து மேலே ஆசை வச்சு லோத்தோட மனைவி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரட்சிப்பு அவங்களுக்கு கிடைக்க போகுது, அவங்க வந்து பரலோகத்தை நோக்கி ஓடாமல் அவங்க என்ன பண்ண, ஐயோயோ என் பொருள் போகுது, என் தங்கம் போகுது, என் வெள்ளி போகுது, என் வீடு போகுது அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க எதை குறித்து அவங்க கவலைப்படுறாங்க அப்படின்னா தன்னுடைய உலகம் சார்ந்த பொருட்கள். இப்போ நம்ம இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம உலகம் சார்ந்த பொருட்கள் மேலே நம்ம வந்து ஆசை வைக்கக்கூடாது. அப்போ நமக்கு ஜீவன் கொடுக்கறது ஏசப்பா மட்டும்தான். அப்போ மேலே மட்டும்தான் நம்ம பார்க்கணும், பரலோகத்தை மட்டும்தான் நம்ம நோக்கி பார்க்கணும். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வச்சுக்குவோம். நம்மள்ட்ட பரலோக சிந்தை இருக்கா, பூமிக்குரிய சிந்தை இருக்கா, நம்ம லோத்தின் மனைவி மாதிரி இருக்கோமா, எப்படி நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் ஒரு விஷயம், ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம எப்படி அழுகுறோம்? அழுவுமா? பயங்கரமாக அழுவோம். இதே ஒரு பாவம் செஞ்சால் நமக்கு அந்த அளவு அழுக வருதா? ஒரு நகையே தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, ரோடுன்னு பார்க்க மாட்டோம், வீடுன்னு பார்க்க மாட்டோம், அந்த அழுவுவோம். இதே நான் ஒரு தவறு செஞ்சால், ஒரு பாவம் செஞ்சால், அந்த குற்ற உணர்வு என்னைய புரண்டு அழுகிற அந்த மாதிரியெல்லாம் அழுக வருதா? நமக்கு வரமாட்டேங்குது. அப்போ நம்ம பூலோக சிந்தையோடு இருக்கோமா, இல்லை பரலோக சிந்தையோடு இருக்கோமா? பூலோக சிந்தையோடு இருக்கும். நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ பூலோக சிந்தை வரணும்னா பரலோக சிந்தை வரணும்னா இந்த பூலோக சிந்தையை அழிச்சு போடணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாடம். ரெண்டாவது பாடம், எனக்கு 20 நிமிஷம் தாங்க கொடுத்துருக்காரு பாஸ்டர். 20 நிமிஷம் கொடுத்தாரு, அதான் ஓடுறேன். இப்போ வந்து வேற சபைக்கு போறது இல்லைல்ல, 3 சபையும் தானே உட்காந்துருக்க, நீ எடு பார்த்துக்கலாம். பாஸ்டர் நமக்கு தான் 20 நிமிஷம் தருவார், அவர் எடுப்பார் 1 மணி நேரம். ஓகே, இப்போ ரெண்டாவது பாடத்துடைய தலைப்புக்குள்ளாக நம்ம போகலாம். பூலோக சிந்தையை அழித்து போடுங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்குறோம். பூலோக சிந்தை அப்படின்னா எதெல்லாம் பூலோக சிந்தை? வசனத்தின் வழியாக நம்ம பார்க்கலாங்களா? சரி, ஒரு கேள்வி கேட்டுறேன். பரலோக சிந்தை பரலோக சிந்தைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, பரலோக சிந்தைன்னா என்னன்னு சொல்லுங்க. பரலோக தேவனுக்குரிய குணநலன்கள் தான் பரலோக சிந்தை. அதான் ஃபஸ்ட்டே நான் வாசித்தேன், அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வசனமே வாசித்தேன். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், இதுதான் பரலோக சிந்தை, இது பிதாவினுடைய குணம், இந்த குணம் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது ஒன்று மட்டும் போருமா? என்ன சிஸ்டர், இது ஒன்று மட்டும் போருமா? இது ஒன்று மட்டும் பத்தாது சிஸ்டர். அதனால தான் கேட்குறேன். பரலோக சிந்தனைனாக்க பரலோகத்தில் இருக்கிறவங்க வந்து என்ன மாதிரியான சிந்தனையோட செயல்பட்டு இருக்கிறாங்க? பரிசுத்த சிந்தனையோட செயல்பட்டு இருக்காங்க. என்ன சிஸ்டர், இப்போ நீயும் நானும் ரட்சிக்கப்படுறதுக்கு யார் யார் என்னென்ன வந்து செயல்படுறாங்க? பரலோகத்தில் இருக்கிறவங்க தூதர்கள் வந்து நமக்கு வந்து பணிவிடை செய்கிற ஆவியா செயல்பட்டு இருக்காங்க. சரி, பிதா வந்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து அவருடைய அன்பை காமிச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஏசப்பா வந்து என்ன பண்றாருன்னா, அவர் தன்னையே தியாகமா கொடுத்து நமக்காக மரித்து இப்ப வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, பரலோகத்துல போயிட்டு நமக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ரைட்டு. இவ்வளோ விஷயங்கள் பரிசுத்த ஆவியானவர் இன்னும் நம்மளுடைய பாவ விஷயங்களை, அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு சுட்டி காட்டி அதுல இருந்து வெளியில வரதுக்கு நமக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரைட்டு. அப்போ அவங்க பரலோகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் எதுக்காக போராடுறாங்க? நம்மளுடைய ரட்சிப்புக்காக போராடிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க உதவி செய்யலைன்னா என்ன செய்ய முடியாது? நம்மளால ரட்சிப்புக்குள்ள வர முடியாது. அப்போ முக்கியமா வந்து மனுஷனுக்கு இருக்க வேண்டிய குணம் என்னது? நீங்க சொன்னது போல வந்து சத்துருக்களை சிநேகிக்கணும். அதோட மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்காக உதவி செய்யறதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். எனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, அவங்க வேற கம்யூனிட்டி, நான் வேற கம்யூனிட்டி, அவங்க வேற மதம், நான் வேற மதம் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் வந்து நம்ம வந்து பரலோக சிந்தையில் அவங்க வந்து பரலோகத்தில் இன்னும் வந்து தேவ தூதர்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து போட்டி போட்டுக்கிட்டு செய்யறாங்க, எழுதியிருக்காங்க. போட்டி போட்டுக்கிட்டு அன்பு செலுத்துவாங்க, உதவி செய்யறது இல்லை. அந்த மாதிரியான குணநலங்கள் நமக்கு வரணும். நம்ம எப்படி இருக்கிறோம்? அவங்க எனக்கு செஞ்சாங்களா, நான் போய் செய்யறதுக்கு? அவங்க அன்னைக்கு அப்படி பேசிட்டாங்க, நான் பாருங்க இன்னும் 4 வார்த்தை சேர்த்து பேசணும், இன்னும் விட்டு வச்சிருக்கேன், இனிமே தான் பேச போறேன். அந்த கொஞ்சம் வந்து 1 2 இந்த குணங்களை வந்து சொல்லணும். பரலோக சிந்தை பரலோக சிந்தை பரலோக சிந்தைனா இப்போ எல்லாருக்குமே பரலோக சிந்தைன்னு என்னன்னு தெரியுமா? அந்த குணங்களை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லுங்க கொஞ்சம்.
ஓகே சிஸ்டர். அதே போல் இந்த பூலோக சிந்தைனாக்கா என்னென்ன நம்மக்கிட்ட இருந்து வெளியில் போகணுங்கிறது சொல்லுங்கள். ஓகே, அதான் பரலோக சிந்தை அப்படின்னா 10 கற்பனையின் அடிப்படையிலான ஒரு வாழ்க்கை. இன்னொன்று, கடவுள் எப்படி ஏசப்பா எப்படி இந்த பூமியில் பிறந்து வாழும்போது என்னென்ன குணங்கள்லாம் வெளிப்படுத்தினாரோ. பரலோக சிந்தை சொல்லணும்னா நம்ம வேதத்தில் இருக்க அத்தனையுமே பரலோக சிந்தை தான். நமக்கு படித்தாதான் நமக்கு புரியும். நம்ம வேதத்தில் படித்தாதான் தெய்வத்துடைய குணம் எப்படிப்பட்டது, பொறாமப்படக்கூடாது. இனிமே அதை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நம்ம படிப்போம். அப்படி படிப்போம். அடுத்தது பார்க்கலாம். இப்போ பூலோக சிந்தையை அழித்து போடுங்களேன். எதெல்லாம் பூலோக சிந்தை, அதுதான் சிஸ்டர் வரும். நானே மறந்துட்டேன். எதெல்லாம் பூலோக சிந்தை அப்படின்னா, கொலோசையர் 3ஆம் அதிகாரம் வசனம் 5, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டாக்குகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். அப்போ எதெல்லாம் பூலோக சிந்தை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, இதை எல்லாமே பூலோக சிந்தைன்னு சொல்கிறாங்க. இப்போ இதை உண்டாக்குகிற அவயங்களே அழித்து போடுங்கள். இப்படிப்பட்ட குணநலங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இவைகள் மேலெல்லாம் கோபாக்கினை வரும், பூமிக்கு அடுத்த காரியங்கள் அழிக்க வேண்டும். அப்போ இந்த குணநலங்கள் என்கிட்ட இருந்துச்சுன்னா கடைசியில் நம்ம என்ன தான் ஆகுவோம், கடவுளுடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டியதாக இருக்கும். இப்போ நமக்கு பூலோக சிந்தை அப்படின்னா இந்த உலகம் சார்ந்த, அது படிப்பாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய இச்சைகளாக இருக்கலாம், பாவ தூண்டல்களாக இருக்கலாம், எது வேணால், இது எல்லாமே பூலோகத்துக்குரியது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பரலோகத்துக்குரிய சிந்தை அப்படின்னா என்னென்னா பரிசுத்தம், எப்படி பொய் சொல்லாமல் எப்படி இருக்கிறது, எப்படி திருடாமல் இருக்குது, அந்த 10 கட்டளைகளை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதுதான் பரலோக சிந்தை. ஏன்னா இது பரலோக சிந்தை அப்படிங்கிறத விட பரலோக தெய்வத்துடைய குணம். பரலோக தெய்வத்துடைய குணம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா பரிசுத்தமாக இருக்குது. அங்கே எங்கேயுமே ஒரு சின்ன பாவம் கூட கிடையாது. அப்படிப்பட்ட குணத்தை நான் வளர்த்துக்கணுன்னா நான் பூலோக சிந்தைக்கு நான் சாகணும் அப்படின்னு தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இப்படிப்பட்ட குணங்கள் என்கிட்ட இருக்குது அப்படின்னா கடைசியில் என்னோட முடிவு என்ன ஆகுன்னா அது அழிவு அப்படின்னு சொல்லிப்போம். இன்னொன்று, இஸ்ரேல் மக்கள் ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இஸ்ரேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாகி கானான் தேசத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பிரச்சனை பண்ணாங்க. மோசே 10 கற்பனை வாங்கிறதுக்கு மலைக்கு போனதுக்கப்புறம் அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது, மறுபடியும் அவங்க என்ன பண்ணுறாங்க, கண்ணுக்குட்டியை பண்ணுறதும், நிர்வாணமாக டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணும்போது கடவுள் எப்படி அங்கே ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்னா, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். கடவுள் ஒப்பு கொடுத்தார். நம்ம வசனங்களை சரியாக வாசிக்கணும். கடவுள் ஒப்பு கொடுக்கல. அவங்க இஸ்ரேல் மக்களாக எனக்கு இப்படிப்பட்ட ஆசை தான் இருக்குது, எனக்கு இதுதான் வேணும்னு அவங்களாம் செலக்ட் பண்ணுறாங்க. இன்னும் பெண்ணுக்கு பெண், ஆணுக்கு ஆண், இப்படி விபச்சாரங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்க அதை விரும்பி ஏற்று அவங்களாம் எனக்கு தெய்வம் வேணான்னு நிராகரித்து இந்த உலக ஆசைகள் தான் எனக்கு வேணும்னு அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. அப்படி செலக்ட் பண்ணும்போது தெய்வம் என்ன பண்ணுறாரு, கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்குறாரு. தெய்வம் அடிமை பண்ணுற தெய்வமா இல்லை சுயாதனம் நம்மளை ஃப்ரீயாக விடுற தெய்வங்களா? ஆமாம், நம்மளுடைய விருப்பத்தை கொடுத்துருக்காரு. என் விருப்பம்தான், நான் பாவம் செய்கிறதும் என் விருப்பம்தான், இல்லை பாவத்தை மேற்கொள்ளணும்னு நினைக்கிறதும் என் விருப்பம்தான். இப்போ எனக்கு கடவுள் வேணாம், எல்லா விஷயமும் எனக்கு அந்த இஸ்ரேல் மக்கள் அப்படி தான் இருந்தாங்க. கடவுளுடைய வல்லமையை பார்த்தாங்க. எல்லாத்தையுமே பார்த்தும் அவங்க என்ன பண்ணுறாங்க, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி எவ்வளோ சத்தியம் நமக்கு வந்திருக்கு. எல்லா சத்தியமும் மற்ற சபைகளுக்கெல்லாம் தெரியாதுங்க, நல்லா கைத்தட்டி பாட்டு. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், நம்ம சபைக்கு அவ்வளோ சத்தியங்கள் கிடைச்சிருக்கு. எனக்கு கிடைச்சிருந்தோம் நான் வேணுக்குனே மறுபடியும் போயிட்டு நான் பாவம் செய்கிறேன் அப்படின்னா தெய்வம் வேணாம், எனக்கு இந்த உலகம் போதும் அப்படின்னு நான் நிற்கும் போது தெய்வத்தாலே நம்மளால் காப்பாற்ற முடியாது. அப்போ அந்த பரலோக சிந்தைக்குள்ளே நம்ம வரணும்னா இந்த பூலோக சிந்தையை நம்ம அழிச்சு போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மைக் என்ன டிசிஷன், என்ன தீர்மானம் எடுத்தாலும்
அந்த தீர்மானத்தை கடவுள் அக்செப்ட் பண்ணிக்கிறார். அந்த அக்செப்ட் பண்றாரு அப்படிங்கிறத விட அதுக்கு மதிப்பு கொடுக்குறாரு. நம்மளுடைய தீர்மானங்களுக்கு மதிப்பு கொடுக்குறாரு. இல்லை, நான் சினிமாவுக்கு போகணும், நான் தியேட்டருக்கு போய் பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன், அதையும் காரணம் செய்கிறாரு. ஆசைப்படுறானா போ அப்படின்னு அனுமதிக்கிறாரு. ஆனால் அதுக்கு மரியாதையும் கொடுக்குறாரு, அதனுடைய விளைவையும் நான் தான் சந்திக்கணும். அப்போ நான் ஒரு கெட்ட வழிக்கு நான் ஒரு தியேட்டருக்கு போகணுன்னு விரும்புகிறேன், அதை ஏற்றுக்கிறாரு. அப்படிங்கும்போது அதை எப்படி நான் புரிஞ்சிக்க? ஏத்துக்கல வருத்தத்தோட தான் அவர் பாப்பாரு. அதாவது வருத்தத்தோட தான் கண்டிப்பா. அதை எப்படி புரிஞ்சிக்க முடியும்? வேற வழி இல்லாம விடுறோம். அததான் அவரும் உங்களை விட்டுருவாரு. விட்டுட்டேன். ஆமா, அந்த அந்த சாய்ஸுக்கு மதிப்பு கொடுப்பார் அப்படிங்கிறது. அதாவது சிஸ்டர் விட்டுறாரு, அவ்வளவுதான். அது மதிப்புன்னு சொல்ல முடியாது. மதிக்கிறாரு, நோ கிடையவே கிடையாது. அந்த வார்த்தை இங்க வரவே வேணாம். ஓகே சொல்றது கிடையாதுங்க பாஸ்டர். ஓகேலாம் கிடையாது. ஓகேக்கே இங்க வேலை இல்லை, நம்மளா தான் மாட்டிக்கிறோம். ஆமா, நாம அடிமைப்படுத்துற தெய்வமா இருக்கும். ஓகே, அவரு ஓகே சொல்றாரு, அவரு மதிப்பு கொடுக்குறாரு, இன்னும் கிடையவே கிடையாது. நம்மளாதான் பிச்சுக்கிட்டு போறது, நம்மளாதான் பண்ணிக்கிறது. அதுதான் சிஸ்டர் சொல்றேன். ஓகே, சரி, அடுத்தது நம்ம போகலாம். இல்லை, இப்போ நிறைய காரியங்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் கொடுக்கறதே வந்து கடவுள் எங்களுக்கு இவ்வளோ அபரிதமாக ஆசீர்வச்சிட்ருக்காங்க, இவ்வளோ செல்வம் எனக்கு வந்தது, இவ்வளோ நினச்ச காரியங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் கடவுள் கொடுக்கறதுன்னு சொல்கிறாங்க. டீப்பாக பைபிள் வேதத்தை வாசிக்கிறவங்க யாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. கொடுக்குறாரு, என்னுடைய காரியங்கள் எதில் வருதுங்கிறது இருக்கு. விரும்புறதுங்கிறது கிடையாது. விரும்பாததை சாத்தான் அவன் அபரிதமாக கொடுத்து நான் எந்த நோக்கத்தில் எந்த வழியில் சம்பாதிக்கிறேங்கிறது இருக்கு. நான் ஆகாத வழியில் சம்பாரிச்சுட்டு இதெல்லாம் எனக்கு கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதம்னு சொன்னாக்கெல்லாம் எப்படி ஒத்துக்க முடியும்? அதுதான். ஓகே சிஸ்டர். அப்போ நம்ம இந்த பூலோகத்தில் நம்ம வாழும்போது நம்ம எதை செலக்ட் பண்ணுறோன்னு ஒன்று இருக்குது. நம்ம இயல்பாகவே நம்மளுடைய இச்சை ஆசைகள் எல்லாம் நம்மளை தூண்டிக்கிட்டே தானே இருக்குது. நம்ம விழுந்துக்கிட்டே தானே இருக்கோம். நிறைய சத்தியம் படிக்கிறோம், ஆனாலும் நான் ஏன் விழுந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, போன வாரம் இதற்குரிய நம்ம சபைகளுக்கு ஆலோசனை அப்படிங்கிறதுல படிச்சிருந்தோம். ஏன் எனக்கு இந்த பாவத்தை என்னால் மேற்கொள்ள முடியல அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல நான் தப்பு பண்ணுறேன், நான் விரும்புகிறேன். ஏன் அந்த ஆசை அது நான் தப்பு பண்ணுறதுக்கு விரும்புகிறேன் அப்படின்னா, நான் ஏதோ சில காரியங்களை நான் பார்க்குறேன், நான் சில காரியங்களை கேட்குறேன், சில காரியங்களை படிக்கிறேன். அதனால தான் என்னால் இந்த பாவத்துலேருந்து வெளியில் வர முடியல. ஒன்ஸ் நம்ம ஞானஸ்நானம் எடுத்து நம்ம வந்தவங்க தான், ஆனால் ஏன் நான் மறுபடியும் நான் விழுந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, நம்ம ஞானஸ்நானம் எடுத்து வெளியில் வந்தாலும் நம்ம இந்த பூலோக காரியங்களில் நிறைய விஷயங்களை நம்ம தவறான காரியங்கள் நம்ம பார்க்குறோம். நம்ம விரும்பிக்கிட்டே இருக்கோம். இப்போ ஃபோனே எடுத்துக்கோங்களேன், பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல. முக்கியமாக ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னேன். என் சொந்தக்கார பொண்ணு என்ன பண்ணிச்சுன்னா, நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா திட்டுனாங்க. என்ன நான் கவனித்து பார்க்குறேன், வாய் நிறைய ஃபுல்லாக அமுக்கி வச்சு சாப்பிட்றா. உடனே திட்டுனாங்க. ஏன் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல அவள் என்ன பண்ணுறான்னு. அப்போ ஏன் திட்டினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்படி கொமிக்கி வச்சு சாப்பிட்றான். இவளுக்கு இந்த பழக்கம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவள் யூடியூப்பில்
சைனீஸ் இருக்குது பாருங்க, உட்காந்து அவங்க மொறுக்கு மொறுக்கு மொறுக்குன்னு திங்கிறது, வாய் நிறைய அடைச்சி வச்சு திங்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து பார்த்து இவளுக்கும் அது டெம்ட் ஆகுது. ஆமாம். அப்போ இது அந்த மாதிரி டெம்ட் ஆகுது அவளுக்கு. அவள் யோசிக்கிறா, ஃபஸ்ட்டு பார்க்குறா, அதுக்கப்புறம் தன்னுடைய சிந்தனையில் அதை பதிய வைக்கிறா, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அதை எப்படியாவது அடையணும்னு அடுத்த ஆசைக்குள்ளே போகிறா, அடையிறா. இப்படி தான் ஒரு பாவம் நமக்குள்ளே வருது. ஏன் நம்மளால் பூலோக காரியங்களை நம்மளால் மேற்கொள்ள முடியலன்னா, நான் பார்க்குற விஷயத்தில் தப்பு பண்ணுறேன், நான் கேட்குற விஷயத்தில் தப்பு பண்ணுறேன், நான் படிக்கிற விஷயத்தில் தப்பு பண்ணுறேன். அதனால தான். இன்னொன்று, சில விஷயங்கள் பார்த்துட்டு அதை நம்ம வெளியில் செய்யவே மாட்டோம், ஆனால் மனசுக்குள்ளேயே போட்டு அந்த இச்சையை வளர்த்துக்கிட்டே இருப்போம், சில அசுத்தமான காரியங்களை. அதனால தான் என்னால் பூலோக காரியங்களுக்கு என்னால் மறிக்க முடியல, இதை ஒழிக்க முடியல. அப்போ நம்ம பார்க்குற விஷயத்த, கேட்குற விஷயத்த, இது எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணோம்னா இந்த பூலோக காரியங்களை நம்ம மேற்கொள்வதற்கு நமக்கு பலம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க. அதாவது எந்த விஷயத்துக்கு அதிகமாக தீனி போடுறோமோ அந்த விஷயம் வளர்ந்துக்கிட்டு தானே இருக்கும். நிறைய இழுதராஜ் ஐயா அவர் சொன்னார், சர்ச்சில் பேசிகிட்டு இருக்கும்போது, உங்களுடைய கண்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னார். கண் ரொம்ப மோசமானது, ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, ஒரு 4-5 தடவை சொன்னார். அதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா எவ்வளோ விஷயத்த இன்றைக்கி நம்ம பார்க்குறோம்ல. அப்போ முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்மளை பற்றி தெரிஞ்சாதான் நான் எப்படியாப்பட்டவன், ஜெயிக்க முடியுமா, தோத்துட்டே இருக்கேன், என்ன காரணம், ஏன் அப்படிங்கிற விஷயம் நம்ம அவர் அனலைஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா இந்த உலக சிந்தை அப்படி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆமாம். இப்போ நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். தவறான யோசனைகள் வரும்போது, ஒருவேளை நான் மனசுக்குள்ளே தான் தப்பு பண்ணுறேனாலும் அதுவும் நான் செஞ்ச மாதிரி தான் கணக்கில் தெய்வம் எடுத்துக்குவார். நான் மனசுக்குள்ளே தானே நினச்சேன், நான் வெளியிலேயே செய்யலையே அப்படின்னு நம்ம நினச்சாலும் அதுவும் ஆப்ஷனே கிடையாது, அதுவும் செஞ்ச மாதிரி தான் பார்த்து கணக்கு. ஆமாம். தீய நோக்கம், ஆமாம், தீய நோக்கம், தீய சிந்தனை அத்தனையும் நமக்கு பாவம்தான். அப்போ பூலோக சிந்தையை ஒழிக்கணும்னா நம்ம பார்க்குற விஷயம், பேசுகிற விஷயம், படிக்கிற விஷயம், தொடுற விஷயம், உணர்கிற விஷயம், இது எல்லாத்துலேயும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும். அப்போ பார்க்குற விஷயம், மொபைல் குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த பூலோக சிந்தை ஒளிஞ்சே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் என்ன பண்ணுறான், ஃபோனை கையில் கொடுத்துட்டான். நீ ஏன் பரலோகத்தை பார்க்குற, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு பூலோக சிந்தை ஒளிஞ்சி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்படியே தடவிக்கிட்டே இருந்து அதை பார்த்து மூளையில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. மூளையில் ஸ்டோர் பண்ணி வச்சா உடனே நம்மளே ட்ரீம் பண்ணிக்கிறது, இது அடைஞ்சா நல்லா இருக்குமே. ஏவாள் பாட்டி என்ன பண்ணாங்க, பார்த்தாங்க, சூப்பராக இருக்கே, சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு பண்ணாங்க, அதுக்கப்புறம் சாப்பிட்டாங்க. அதே மாதிரி தான் பார்க்குற விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், பேசுகிற விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், படிக்கிற எல்லாத்துலேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ இதுதான் நமக்கு இந்த 2வது பாடத்துலேருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட பாடம் சத்தியமாக இருக்குது. 3வது பாடத்துக்குள்ளே போகலாங்களா? அறிவில் புதுப்பிக்கப்பட்டீர்கள், புதிதாக்கப்பட்டீர்கள், அறிவில் புதிதாக்கப்பட்டீர்கள். அப்போ நம்ம இந்த பார்க்குற விஷயம், கேட்குற விஷயம், இதிலெல்லாம் நான் பர்ஃபெக்டாக இருந்துட்டேன், நான் மறிச்சிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன் அப்படின்னா நான் அறிவில் புதிதாக்க முடியுங்களா? அறிவில் புதிதாகிறதுனா என்னன்னு ஃபஸ்ட் நம்ம கற்றுக்கலாம். தேவனை அறிகிற அறிவில் புதிதாகிறது. நான் வெறுமனே ஏன் சுயபலத்தினால 2 நாள் நான் ஃபோனை பார்க்காம இருப்பேன், ஓகேங்களா? நான் விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனால் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை நான் செய்யாமல் போனேன்னா மறுபடியும் ஃபஸ்ட்டு செஞ்ச பாவத்தை விட பல மடங்கு பாவத்தை அதிகமாக செய்வேன். ஒரு வசனம் வாசிக்கலாம். லூக்கா, மைக்கில் வாசிங்க. லூக்கா 11ஆம் அதிகாரம் வசனம் 24 26 வரைக்கும். லூக்கா 11வது அதிகாரம் வசனம் 20, மைக்கில் வாசி, 24 26. லூக்கா 11. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும்போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அதில் வரும்போது அது பெருகி ஜோடியாக்கப்பட்டிருக்க கண்டு
திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடு உள்ளதாக இருக்கும் என்றார். ஆமாம், அப்போ ஒரு அசுத்தாவி ஒரு வீட்டை விட்டு வெளில போகுது, வெளில விரட்டிட்டாங்க, வெளில போயிடுது. இப்போ அந்த அசுத்தாவி பூலோகத்தில் சுற்றிட்டு மறுபடியும் வந்து அந்த வீட்டை பார்க்குது, முன்னை விட இப்போ அலங்காரமாக இருக்குது. இப்போ மறுபடியும் தன்னோட சேர்த்து இன்னும் ஆவிகளை கொண்டு வந்து வைக்குது. அதே மாதிரி தான் உலக காரியங்களில் நான் செய்யக்கூடாது நானாக என் விஷயத்தில் அவாய்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் செய்ய வேண்டிய விஷயம் என்னவோ அதை செய்யணும். என்னன்னா தெய்வத்தை அறிகிற அறிவில் நம்ம வளரணும். எப்படி வளர்றது? அதுக்கு தான் வேத வாசிக்கணும், அதுக்கு தான் என்ன பண்ணணும், தீர்க்கதரிசியினுடைய சத்தியங்களை நிறைய படிக்கணும். இப்போ மனசுக்குள்ளே எம்டியாக வச்சிக்க கூடாது. பாவத்தை அவாய்ட் பண்ணுறது வேற, புதுசாக இன்சர்ட் பண்ணணும். நிறைய சத்தியங்களை படிக்கணும், நம்ம தெய்வத்தோடு இருக்கிற நேரத்தை அதிகப்படுத்தணும், ஜெபம் பண்ணணும். இந்த மாதிரி காரியங்களை நம்ம விட்டுறாமல் இருக்கணும். அப்போனா தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், அறிவில் வந்து புதிதாக்கப்பட முடியும் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதில் வந்து வேறு காரியங்களும் இருக்குது. கோபம், மூர்க்கம், பொறாமை, இதெல்லாம் வந்து புதிதாக பிறந்த நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது. ஏன் வந்து பொறாமை வருது? ஏன் தூசணமான வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம்? மற்றவங்கள பற்றி ஏன் புரணி பேசுகிறோம்? வீடு வீடா ஏன் உட்காந்து பேசுகிறோம்? இதுதான் பூலோகத்துக்குரிய காரியம். ஏன் நம்ம வீடு வீடாக உட்காந்து மற்றவங்கள பற்றி தூசணமான வார்த்தைகளை பேசுகிறோம்? அவங்க பேரை கெடுக்கிறதுக்காக. ஏன் பொறாமப்படுறோம்? அவங்க நல்லா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. ஏன் பொய் சொல்கிறோம்? ஏன் திருடுறோம்? நான் நல்லா இருக்கணும், அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாது. அப்போ இந்த மாதிரி பூலோக காரியங்கள் நம்மள்கிட்ட சுத்தமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அப்போ பரலோக காரியங்களாகிய வேதம் வாசிக்கிறது, தெய்வத்தோடு இருக்கிறது, நிறைய பாட்டு பாடுறது, நிறைய ஜெபம் பண்ணுறது, நம்ம இப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பூலோக காரியங்கள் என்ன ஆகும், நம்ம மனசுலேருந்து எடுபட்டுரும். சும்மாவே போட்டு வச்சுருந்தோம்னா பூலோக காரியங்கள் என்ன பண்ணும், சும்மா இருக்கிற நிலம் என்ன ஆகும், மறுபடியும் கல் முள் ஏதாவது முள் செடி, அந்த செடி, இந்த செடி ஏதாவது வளர்ந்துரும். சும்மா போடக்கூடாது இருதயத்தை, அதில் வந்து நல்ல விதைகளை விதைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்போ அந்த நல்ல விதைகள் தான் தேவனுடைய வசனம், தேவனோடு இருக்கிற உறவு எல்லாம் பார்க்குறோம். ஓகேங்களா? அடுத்த பாடத்துக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். புது வாழ்வின் தன்மை. இப்போ புதிதாக நம்ம பிறந்திருக்கிறவங்களுடைய குணநலன்கள், இப்போ தான் பாசிட்டிவான பேச்சு பேசுகிறாங்க. புதிதாக பிறந்திருக்கவங்களுடைய அந்த வாழ்க்கையில் காணப்படுகிற அந்த குணநலன்கள் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, உருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, ஒருவரையொருவர் தாங்குதல், மன்னித்தல், அன்பு. இது எல்லா குணங்களும் இதுதான் பரலோக குணங்கள், இதுதான் பரலோகம் சார்ந்த குணங்கள். இந்த குணங்கள் எல்லாம் புதுசாக யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ, அதாவது பரலோக சிந்தையோடு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த குணங்களை நம்ம வளர்த்துக்கணும். நம்ம மற்றவங்கள மன்னிக்கிறோம் அப்படின்னா தெய்வம் நம்மளை மன்னிப்பார். மற்றவங்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிச்சிங்கன்னா நான் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பேன். மற்றவங்களுக்கு இரக்கம் காமிச்சோம்னா, மலைப்பிரசங்கத்தில் இரக்கம் காட்டுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இதுதான் பரலோக சிந்தை. அப்போ மற்றவங்களுக்கு நம்ம இந்த இரக்கம் காமிக்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றவங்களுக்கு இரக்கம் காமிக்கிறோம், நம்ம ஏதோ இரக்கம் காமிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். அவங்கள வந்து கடவுளுடைய வழியில் நம்ம கொண்டுட்டு வரோம். நான் காமிக்கிற இரக்கத்தின் மூலமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, கடவுளுடைய அன்பை புரிஞ்சு, ஓ கிறிஸ்தவங்கன்னா இப்படி தான் இருப்பாங்களாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுடைய அன்பை புரிஞ்சு இன்னும் அவங்க வந்து ஏசப்பா பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவை வந்து ஏற்றுக்கிற அளவுக்கு அப்படிப்பட்ட அந்த இரக்க குணம் ரொம்ப வல்லமையானது. சுயநலம் இல்லாத அந்த குணங்கள் வந்து நம்ம நிறைய வளர்த்துக்கணும். இதுதான் வந்து இதை தான் சொல்கிறாங்க. அப்போ தயவாக இருக்கணும், மனத்தாழ்மையோடு இருக்கணும், சாந்த குணத்தோடு இருக்கணும். இந்த மாதிரி குணங்களெல்லாம் மற்றவங்க பார்க்கும்போது நம்ம போயிட்டு மணிக்கணக்கில் பிரசங்கெல்லாம் பண்ண தேவையில்லை, அவங்களே தன்னால் வந்துடுவாங்க. இப்போ இதன் வழியாக நம்ம ஊழியம் செய்ய முடியும். கடைசி பாடத்துக்குள்ளாக கடந்து செல்லலாம். புது வாழ்வை வாழ்தல். கடைசி பாடம் புது வாழ்வை வாழ்தல். புதுசாக வாழ்கிற அந்த வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஒரு வேத வசனத்தை வாசிச்சிடலாங்களா? கொலோசையர் 3ஆம் அதிகாரம் வசனம் 16. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் வசனம் 16.
அருமையான வேதவசனம். அதாவது சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக. எது? தேவனுடைய வசனம். நம்ம வசனத்தை நம்ம மனசுக்குள்ளே இன்சர்ட் பண்ணோம்னு வச்சுங்களேன், பூலோக காரியம் ஒன்றுமே வராது. நம்ம எதை வந்து அதிகமாக தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கோமோ அதுவாக நம்ம மாறுவோம். அப்போ நம்ம அதிக அளவு நம்ம வசனத்தையும் தெய்வத்துடைய காரியங்கள் நம்ம செய்யும் போது இந்த பூலோக சிந்தை ஒளிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரெண்டாவது பாட்டை குறித்து ரொம்ப ஆச்சரியமாக விஷயங்கள் தெரியும். இப்போ ரொம்ப சோகமாக இருக்கும்போது பாட்டு கேட்டோம்னு வச்சுங்களேன், அப்படியே கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லைங்களா, ஆறுதலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாட்டு பாடுறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாட்டு பாடி மற்றவங்களுக்கு புத்தி சொல்லுங்க. இந்த பாட்டு பாடுறதுனால ஒருத்தவங்களை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பாட்டின் வழியாகவே, நம்மளால் அவங்கள்ட்ட பேசவே முடியலனாலும் பாட்டின் வழியாகவே சத்தியத்தை வந்து கற்றுக்க முடியும். ஒரு சாட்சி நான் இந்த நேரத்தில் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். நான் அந்த சத்தியத்தில் வரும்போது ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், எசப்பா பிடிக்கும். ரொம்ப எனக்கு பிடிச்ச பாட்டு தேவனே நான் உமதண்டையில். அது வந்து சித்தப்பா வீட்டில் வந்து போடுவாங்க. அவங்களுக்கு அது தெரியாது அது என் மனசுக்குள்ளே எவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு. ஆனால் அந்த பாட்டு எனக்கு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நான் ஏற்றுக்கிட்டு வரும்போது அந்த பாட்டு எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதை கேட்டாவே என் மனசு அவ்வளோ இதாக இருக்கும். அப்போ மற்றவங்கள சத்தியத்துக்குள்ளாக கொண்டு வரதுக்கு பாடல்கள் வந்து உதவியாக இருக்குது. இன்னொன்று, ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி, நல்ல காரியங்களை, புத்திமதிகளை சொல்லி அவங்கள அதாவது கடவுளுடைய பாதையில் கொண்டுட்டு வரத்துக்கு பாடல் வந்து உதவியாக இருக்குது. இப்போ தாவீது ராஜா கூட ஒரு இடத்துல சவுல் வந்து அசுத்தாவி பிடிச்சவங்களாக இருப்பாங்க. இப்போ இசைச்சு அவர் பாட்டு பாடுவார், அந்த அசுத்தாவியே ஓடி போயிடும். அப்போ பாடலுக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. நம்ம பாட்டு தானே நினைக்கவே வேணாம். உங்களுக்கு வேறு எதுவுமே செய்ய தெரியலையா, பாட்டு பாட தெரியுங்களா, பாடுங்க. அது மிகப்பெரிய ஊழியம். இப்போ பாட்டு என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னா, பதற்றத்தை குறைக்குமா. நம்ம புத்தகத்தில் தான் இருக்குது, ஓய்வு நாள் பள்ளி பாட புத்தகத்தில். நம்ம படபடப்பாக இருக்கோம் பாருங்க, அந்த நேரத்தில் பாட்டு கேட்டோம்னா நம்ம படபடப்பை குறைக்குங்களாம். மூளை செயல்பாட்டை சீராக்குமா. நம்ம ஹெல்த் டாக்லாம் நிறைய படிக்கிறோம், இந்த ஹெல்த் டாக்கே சேர்த்துக்கங்க. மூளை வந்து சீராக செயல்படுறதுக்கு உதவி செய்யுங்களாம். அப்புறம் வலியை வந்து போக்கும், நம்ம மன வலி எல்லாத்தையும் போக்கும். ஆஸ்வாசத்தை அதிகரிக்கும், நம்மளை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்குமா, கடவுளோடு கொண்டு போய் சேர்க்கும். சகஜமாக பழக உதவுவதாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம நார்மலாக வரணும் அப்படின்னா பாட்டு நிறைய கேட்கணும். பாட்டு நிறைய கேட்கறது மட்டும் இல்லாமல் பாட்டின் வழியாகவும் நம்மளால் ஊழியம் செய்ய முடியும், மற்ற ஆத்துமாக்களையும் ஆத்துமாதாயம் பண்ண முடியும். சொல்லுங்கள் சிஸ்டர். ஒன்றும் இல்லை, இந்த இசையை வச்சே தான் அவன் என்ன செய்கிறான், லூசிபர் உலகத்தையே கைகளை கொண்டு வந்திருக்கான். அப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும் பாட்டு விஷயத்தில். எந்த பாட்டை நம்ம கேட்குறோம், மற்ற பாடுகள் கிடையாது. தேவன் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் நிறையா இருக்குது. அந்த செங்கடலை கடந்து வரப்போ வந்து மிரியாம் மோசையெல்லாம் வந்து பாட்டு பாடுறாங்க. ஒரு ராஜ்யத்தை ஜெயித்து வரப்போ வந்து அங்கே ஒரு பாட்டு வருது. அதனால் வேண்டி இசைங்கிறது லாஸ்ட்டில் வரி இருக்குது பாருங்க. இசைங்கிறது வந்து ஒன்று நன்மைக்கு எதுவாகவோ அல்லது தீமைக்கு எதுவான காரியங்களில் தள்ளுது. இது அனுபவிக்காம இருக்கிறவங்க ஒருத்தருமே இல்லை. அப்போ இசையை கூட தேர்ந்தெடுக்கிறதுலையும் ஒரு காரியம் ஜாக்கிரதை வேணும். வாரம் வாரம் அந்த விஷயத்தை நான் நிஜமாலுமே ஃபேஸ் பண்ணுறேன். பஸ்ஸில் போகும்போது தமுதுமுன்னு போட்டு சினிமா பாட்டை போட்டு கொஞ்ச நேரத்தில் நம்மளே விட்டு ஆடிடுவோம் மாட்டுக்கு. அந்த அளவு சவுண்டை வச்சுட்டு ஜாக்கிரதையாக இருக்கணும் கேட்குற விஷயத்தில். அதுக்காக தான் இப்போ பேசுகிறேன், என்ன விஷயத்தை நம்ம கேட்குறோம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கவர்மெண்ட் பஸ்லேயும் போடுறாங்க பாஸ்டர். என்ன அந்த நேரத்தில் கிடைச்சாதானே பாஸ்டர். அதெல்லாம் அந்த காலம் பாஸ்டர், ப்ரைவேட் பஸ்ஸில் மட்டுங்கிறது. இப்போல்லாம் வந்து கவர்மெண்ட் பஸ்லேயும் தான் போட்டுட்டு வருது. அதுக்கும் ஒரு ஆப்ஷன் ஏர்பட்ஸ், அது இயர்ஃபோன், இது எல்லாத்தையும் நான் மாட்டிட்டு முடிஞ்ச அளவுக்கு மறந்து போயிட்டேன்னா அவ்வளோதான், அன்றைக்கி ஒளிஞ்சேன். அப்படியே அந்த பாட்டோட பாட்டாக ஐக்கியமாயிட வேண்டியதான். ஏன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேலே நம்மளால் அதோட போராட முடியாது. நம்ம அந்த நேரத்தில் நம்ம ஜெபிச்சால் ஒழிய நம்ம ஏனோ தானோன்னு இருந்துட்டோம் அப்படின்னா சாத்தான் அப்படியே
பண்ணிடுவான். லாஸ்ட்டில் காலையில் எழுந்துச்சி அந்த பாட்டு அப்படியே மியூசிக் ஓடும். என்னடா ஓடுது, நமக்கு இதை இது பண்ணவே இல்லையே அப்படின்னா ஓடும். அப்போ நம்ம கேட்குற விஷயத்தில் சாத்தான் வந்து நமக்கே அறியாமல் போட்டு திணிச்சிருவாங்க நம்ம மூளையில். அப்போ பூலோக சிந்தையை இன்னும் ஸ்ட்ராங்காக்கிக்கிட்டே இருப்பான். ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமேன்.